இந்த வண்டி கண்டிஷன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வண்டியை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது ஒன்று தான் இருக்குது. இந்தியாவிலே உலகத்திலே இந்த வண்டி யாரால ஓட்ட முடியுங்க? வண்டி வந்து கோடியில் 2 பேர் இருக்கு. யாருங்க அது? ஒன்று நான் ஓட்டுவேன். ஓ நீங்க. இன்னொன்று எங்கள் அப்பா ஓட்டுவாங்க. ஓ அது அவர் இதில் என்ன ஓட்ட கணருவார். அவர் ஓட்ட முடியாது. இந்த இடம்லாம் வீணிங்கலாம் அடிக்கிறது நான் தான் நம்பி கிடைக்கும். ஓ இதில் என்ன ஓட்ட? இதெல்லாம் மாடல் சூப்பராக இருக்கு. தெரியாது நமக்கு. என்ன இங்கெல்லாம் என்ன வச்சுருக்கோம் வண்டிலாம்? இந்த வண்டியிலலாம் மிரர் இருக்கும். மிரர் நம்ம போட்டு இங்கே வந்து கத்தி இருக்கும். கத்தி இல்லை எப்படி எப்படி உருவத்துக்கு இருக்கும். எவனா வந்துட்டாங்கன்னா நீங்கள் இப்படி உட்காந்துருப்பீங்க. ஆமாம் நீங்கள் மிரர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம வண்டி அப்படி இருக்காது. பட்டுன்னு கத்தி எடுத்து இப்படி போட்டுருக்கோம். நம்ம இதில் அதில் வந்து எம்டன் பட்டி கன்று இருக்குல்ல. ஆமாம் தோட்டா இருக்குங்க. கன்று எங்கே வச்சுருக்கீங்க? கன்று இதோ இருக்குது சைடில். இந்த இடத்துல இருக்குல்ல. ஓ இதுக்கு தான் நிறுத்தி வச்சுருக்கீங்க. வச்சுக்கோம். இதில் அதில் பாரு பாரு இதில் என்ன டிசைனுங்க? 2040 மாடல். இது மட்டும் வண்டி மட்டும் 2030 வந்தது. ஆனால் இந்த ஸ்பீடா மீட்ரு இதில் உள்ளதெல்லாம் அது இதில் 3 மாடல் இருக்குது. இப்படி சொல்லுங்க சொல்லி சொல்லுங்க. இதில் 3 கண்டிஷன் இருக்குது. இதை நீங்கள் வளர்த்தி விட்டு ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோம்லி கண்டிஷன். அதாவது கடைக்கு போகிறதுக்கு இந்த கிட்டக்க போகிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் ஆகும். 1 லிட்டருக்கா? உங்கள் வண்டியில் எவ்வளோ தரும்? இங்கே ஒரு இங்கே எக்ஸல்னா 70 50 தரும். 50 1 லிட்டருக்கு 500 தரும். உலகத்திலே இதான் ஸ்பீடாக போகும். என்ன சொன்னீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடை வச்சு உங்களுக்கு தரேன். ஓட்டி காமிங்க ஒரு ரவுண்டு. ஓட்டுறது லாஸ்ட்டு இந்த ரோட்டில் ஓட்ட முடியாதுங்க. அது ஏங்க கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகுமா? இல்லை போகிற வேகத்தை ஏதோ புல்ல விட்டு வந்தோன்னா அடிச்சோம். நம்ம கண்ணு முன்னுக்கு தான் ஓட்டுவோம். கண்ணு தெரியாது வரதெல்லாம். வண்டி மாடலே பக்கவா இருக்கு. என்ன தெரியுமா அது? சொல்லுங்க. நாசெல்லாம் நம்பர் போட்டுருக்கீங்க. ஒண்ணுமே தெரியலையே. இந்த மாடல் அப்படி. ஓஹோ வண்டி இங்கே வந்து 140ன்னு போட்டிருக்கு. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால 140னா நம்ம ஊர் வேகத்துக்கு 440ன்னு வச்சுங்க. தப்பாக வருங்க. 640 ஸ்பீட். அது நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. வருங்க இருக்கும். இது நீங்கள் லூஸாக இருக்குன்னு நினைக்கலாம் அந்த இடம். அதை நான் எனக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ளவங்க நேரம் வச்சுருப்போம்னா இந்த மோட் ஆன் பண்ணிடுவோம். ஃபேமிலி அது வந்து 40 அந்த மாதிரி போகும். ஒரு 50 கிலோ அவ்வளோதான். என்னென்னு நம்ம தனியாக போனால் கடைக்கு வெளியூர்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க. டேமேஜ் மோட் ஆன் பண்ணிடுவோம். அடிச்சு 200 போகும். 500 தான். 500 கீழே வராது. பைபாஸ்னா பைபாஸ்னா நான் இதே பிடி விட்டுருவேன். அது கண்ட்ரோல் அன்லிமிட்டட். அடிச்சு எடுத்துட வேண்டியதான். இதோ பாருங்க. எல்லாரையும் பார்த்து விட்றீங்க வண்டியில். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வண்டி எடுத்தாரு. இந்த இடத்த தொட்டு விட்டு கீழே விழுந்துட்டாரு. பறந்து போய் விழுந்துட்டாரு. ஏன்னா அது எப்படி நம்ம கை வச்சாதான் அந்த வண்டி தவிர எனக்கு ஒன்றும் ஆகலது. நீங்கள் வைங்களேன் இடத்தடிக்கும். அதுதான் என்ன வண்டி கண்டிஷனு எல்லாம் இதெல்லாம் கருப்பாக இருக்கு. எல்லாம் இந்த சைடு பாருங்க. ஸ்டிக்கருங்க. அது எங்கே போங்க? அப்படி எங்கே போங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமாம் பங்கமாக இருக்கு. ஏன்னா மொத்த இண்டிகேட்டர் காணும். ஸ்டிக்கருக்கு மட்டும் எவ்வளோ நினைக்கிறீங்க? அது எவ்வளோ இருக்கும்? துபாய் போய் அடிச்சு வந்துடுவேன். வண்டி என்ன ஏர்பிளைன்ல ஏற்றிட்டு போனீங்க? ஏன் இந்த இண்டிகேட்டர்லாம் உடஞ்சிருக்கு? இல்லை மாடலாக தான்? மாடலும் இடையில உடையும் இல்லை. ஓ நாளைக்கு போயிட்டுருக்கேன். வண்டி லடாக் எடுத்துருக்கோம். போன வாரம் மழைலாம் வந்தது. நமக்கு அந்த பனி இந்த மழை எல்லாம் ஒத்துக்கல நமக்கு உடம்பு. அப்போ வந்து போனோம். வேகமாக போனோம். ஒரு 400ல் போயிருப்போம். போயிட்டுருக்கேன் சார் பைபாஸ்னு. இப்போ டக்குன்னு ராணுவம் வந்துச்சு. அந்த நாட்டு ராணுவம் வந்து என்ன பண்ணிட்டு இங்கேருந்து படம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃப்ரீ ஃபயர் கேம் உள்ள வர மாதிரி M10 அதெல்லாம் கிடையாதுங்க. யாரும் ராணுவ மிலிட்ரி வண்டி தான். பிஎம்டி தான். பச்சான்னு வந்துக்கிட்டேன். நேரம் போய் வச்சாங்க. அதான் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி உரசிட்டு முடிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்களா? ஆமா. ஓ இது கீறினது கீறிட்டு அது நம்ம பவருக்குலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக கீரை மட்டும் தான் முடியாது. சரி இது என்ன இது என்ன மாடல் கீராங்க? நீங்கெல்லாம் வந்து கீரை வந்து கிக்கர் அடிச்சா வரும். எல்லாரும் ஓட்டுற மாதிரி நான் வைக்கல வண்டியை. என்ன மாடல்? என்ன மட்டும் தான் ஓட்ட முடியும். கண்டே பிடிக்க முடியலங்க. இது ஸ்டார்ட் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஓட்டணும் இந்த ரோட்டை ஓடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணி மட்டும் காட்டுறேன். சரி காட்டுங்க. எடுத்து வைக்கணும். கை கொடுங்க. யார் தயாரிச்சது? நான் ஐடியா கொடுத்தேன். நீங்கள் தான் ஐடியா துபாய் போயிட்டு அங்கே 5 மாதம் தங்கி இந்த வண்டி பெட்ரோல் குடிக்கலாம் பாருங்க. ஏங்க இது என்னங்க புகை தருது? ஆமா அந்த எலும்பு கூடு மனுஷன் வண்டி ஓட்டுறோம். அந்த மாதிரி வண்டி வேணும்னு கேட்டு எங்கே பார்த்தாலும் வரும். நெருப்பு வரும். 500 மேலே போனால் நெருப்பு வரும். இது என்ன எல்லாம் டிசைனா இல்லை எப்படி? காற்று அடிச்சு எல்லாம் மாட்டிட்டு டிசைன்லாம் நான் எல்லாம் வச்சு போகிற வேகத்தில் எல்லாம் குப்பெல்லாம் பறக்குது. ஓஹோ 400ல் போகிறோம்ல நம்ம. இதெல்லாம் டிசைன் இது மட்டும் மாறி இருக்கு. இல்லை ஸ்டிக்கர் எடுத்துக்கீங்க? ஸ்டிக்கருங்க அது. ஸ்டிக்கரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓட்டணும்னா நம்ம இந்த மாதிரி வண்டி தான் வச்சுக்கணும்னாங்க. ஓஹோ ஸ்டிக்கர் எடுத்து 2K 2K போயிட்டீங்க. எது? நம்பர் பிளேட். அவ்வளோதான். 2K 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 2K
இது என்ன ஒத்த சைடில் பல்ப் இருக்கு, ஒத்த சைடில் இல்லை. அதான் அந்த புல்லட்டுங்க உரசம் வச்சுட்டா ஓஹோ, பின்னாடிலேருந்து அடிச்சு பல்ப் மட்டும் கட்டிட்டு ப்ரூஃபுக்காக வச்சிருக்கேன். எலி கடிச்சிருக்குதா இல்லை மாடலே தான்? இந்த ஒயர்லாம் கஷ்டம் கிடக்கு குப்பை மாரி. அதுதாங்க ஸ்பீடேங்க. ஸ்பீடு. ஓ, அது சனத்தில் நான் டக்குன்னு வந்து கையில் இழுப்ப முடிச்சு வேகமாக போகும்போது நெருப்பு வரும் முன்னாடி. நெருப்பு வரும். இதெல்லாம் செயின்லாம் கவர் இல்லை, ஒன்றுமே அழுக்கா இருக்கு. அழுக்கா டிசைன் ஆனும் சொல்ல மாட்டேறீங்க. இது அடியில் பாருங்க. இந்த வண்டியா? ஆமாண்ணே, இதெல்லாம் டிசைனுங்க. அது டிசைனு. இந்த இது வந்து லடாக் மண் ஒட்டிட்டு போதுங்க. அது லடாக் தான். ஆமா, வா, லடாக் தான். இது என்னதுங்க? இது மாடலா இல்லை? நம்ம டபுள் ஷேரிங் ஏற்றது கிடையாது. ஒன்லி சிங்கிள் தான். நம்ம போகிற வேகத்துக்குலாம் டபுள்ஸ்னா ஏதோ ஒரு வயர் ஏதோ நிற்கிது. இது என்ன கம்பி? இது வந்து நான் அது ஸ்பீடுக்கு சொன்னேன். இது வந்து இதுக்கு இப்போ நம்ம பெட்ரோல்லாம் போடுறோம்ல. ஆமாம், அவன் வந்து அவனுக்கு தெரியாது இந்த பெரிய வண்டி எவ்வளோ போகணும். சின்ன இருக்கு. நீங்கள் எதில் ஓடுன்னு நினச்சிட்ருக்கீங்க? எதுக்கு பெட்ரோல் நினைக்கிறீங்க? ஆமாம், பெட்ரோலும் கிடையாது, டீசல். டீசல்? ஐயோ, இது என்னதுங்க? இது இதா? இது வந்து நம்ம இது இருக்குங்களா, கப்பல். கப்பலில் உள்ள ஹார்ன் வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன இந்த மாடல் செமையாக இருக்குது. ஒயர் விட்டு தான் இருக்குமாங்க? கப்பலில் நீங்கள் போனதுங்க? நீங்கள் இல்லைங்க. நீங்கள் போயிருக்கீங்களா? 50 நடம் போயிருக்கேன். என்ன எல்லா நாடும் போயிருக்காங்க. எல்லா நாடும். டூரிஸ்ட் கப்பலா? டூரிஸ்ட் கப்பலுங்க அது. ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க கப்பல். ஓஹோ, எல்லாம் நம்பர் பிளேட் இருக்குது, நம்பரை காணுங்க. இதுதான். இது எதுக்கு நம்ம இப்படி வச்சுருக்கோம் உங்களுக்கு தான் தெரியாது. சொன்னா என்ன தெரியும்? நான் தான் சொன்னேன்னா பாகிஸ்தான் தேடுதுன்னு. ஓஹோ, அது மறைச்சு வச்சிருக்கீங்க, முன்னாடி பார்க்கக்கூடாது. பட்டன் இருக்கு இங்கே. இங்கே பட்டன் அழுத்தினா நம்பர் வரும். அது வண்டி ஆஃபில் இருக்குது. இப்போ அழுத்தக்கூடாது. ஓஹோ, நான் இங்கே அழுத்தினா அங்கே சிக்னல் போய்டும் உங்களுக்கு. இங்கே தான் கண்டுபிடிச்சிருவாங்க. லொக்கேஷனுக்கு தெரியும். ஆனால் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன மாடலு? என்னதுங்க ஆடுது? இது மாடலே அதுதானா? இல்லை இல்லை, மாடலே தான். மாடலே அதுதான். மாடலில் தான் அது. இது என்ன காருக்குள்ளது மாரிலாம் இருக்குது பார்க்க? காருக்குள்ளது மாரியே இருக்குண்ணே. இது காருக்குள்ளே தான். இது எப்படிங்க இதில் செட் பண்ணீங்க? BMW இருக்கு. ஆமாம், 50 லட்சம். இது மறுக்காடு 50 லட்சம். இது BMW 50 லட்சம். இது நாங்கள் BMW வாங்கி அதுலேருந்து பேஸ்பார்ட்லாம் கேட்டு மறுக்காடை மட்டும் நான் வாங்கிக்கிறேன்டா மச்சான். காரை நீ வச்சு என் ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்துட்டேன். இதான் மண் ஒட்டி இருக்கா, அதை நீங்கள் போட்டு ஒட்டி வச்சுருக்கீங்க? இது மண்ணா? மண்ணு கிடையாது. இது சொன்னுங்க. BMWலேருந்து நம்ம கட்டணுமா இல்லையா? அதுக்கு ஸ்க்ரூ தம்பி வேலை பார்த்தவங்க ஒழுங்காக பார்க்கல. ஓஹோ, அதுக்கு எது இந்த மண்ணில் வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியாதுல்ல? சொன்னாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஆமாம், அது இருக்கு. ஏதோ மண்ணெல்லாம் நான் போகும்போது அங்கே ஒரு பட்டன் இருக்கு. பட்டன் அழுத்தினாலும் டக்குன்னு வச்சோன்னா சேரலாம் அப்படியே போயிடும். ஓஹோ, சேத்துல பரப்ப யூஸாம். வரேன் போங்க. இதில் வரேன் 2.5 கோடி ரூபா வண்டியில் வரேன். ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. ரேசா எங்கேயோ நம்ம போனால் ஜெயிக்கலாமா? நான் சொல்லிட்டேன் அவனோட. இதெல்லாம் எலி உள்ள போகுமாங்கண்ணே? போலீஸ் வந்துடும்டா அப்படின்னு. பேட்டரி வண்டி இருக்கு. பேட்டரி உள்ள இருக்கா இல்லையா? பேட்டரியா? எதுக்கு பேட்டரி நமக்கு? இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு பேட்டரியே வேணும் நமக்கு. எப்படி? வாயில் கடிச்சிருப்பீங்களா? சும்மா நீ பின்னாடி இதுன்னு நினைச்சிருக்கீங்க. ஓஹோ, சோலார் பேனலில் நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். தோ வெயில் கதிர். இது எதுலேருந்து படிக்கிறது? எதுலேருந்து வந்து தெரியுமா? அது சொல்லாதான் தெரியுங்க. சொல்லுங்க. சேட்டலைட். டேரக்டாக அதுலேருந்து இருக்கு. டேரக்டாக அதில் வரும். எத்தனை யூனிட் வருங்க இந்த கரண்ட்? இதா? போன வாரம் கரண்ட் போனிச்சுல நம்ம ஊரில். ஆமாம், திடீர்னு கரண்ட் வந்தது. இது என்ன இருக்காங்க எப்போண்ணே? ஊருக்கே ஓட்டையா இருக்கு. இது கேட்கவே மறந்துட்டுங்க. எலி கிளி கட்டுச்சா? ஓஹோ, சேர் அடிக்கிறப்ப இப்படி இதுல இருந்து கிடையாது. சேர் நீங்கள் எடுக்கும் போது நான் நார்மல் மோடுக்கு வைங்க. நான் நார்மல் மோடு இருக்கும் போது வண்டிலேருந்து இது வரும். போகிற வேகத்தில் நெருப்பு புகலாம் வர ஆரம்பிச்சு. ஓஹோ, அது உள்ளே போக போனிச்சுன்னா டயர் பிரச்சனையாகும். டயர் இது மறுக்காடு. டயர் ராயல் என்ஃபீல்டு டயர். வாங்க டயரை பார்க்கும். வா, என்ன இது டிசைனா இல்லை டயரை கிழிச்சிட்டு போயிட்டாங்க? எதுதான்? ஆமாங்க, இதுதான் அது டிசைனுங்க. அது டிசைன் தான். ஒன்றுமே இல்லை, கிரிப்பே இல்லைங்க. ஏதோ போட்ட நமக்கு எதுக்கு கிரிப்புங்கிற? இல்லைங்க, ரோட்டில் சர்க்கிட்டு கிரிக்கிட்டே இல்லைங்க. என்னங்க போங்க, இதுக்கு கிரிப் இல்லையா? ரோட்டில் எதுக்காக அப்படி வச்சிருக்கேன் சொல்லுங்க. தொட்டு பாருங்க, இரும்பு இது. ஆமாம், கைக்க வலிக்குது. எதுக்கு திரும்ப இரும்பு போட்டிருக்கேன்? ஏங்க போனஸ் வந்துட்டுன்னா அந்த முள்ளு மாரி ஒன்று இப்படி வீச வேணும். ஓஹோ, பஞ்சர் ஆகிடுது வண்டி. பஞ்சர் ஆகி இது 4 டைப் மாற்றி தான் எனக்கு. எத்தனை கோடி ஆகிருக்கும்? எத்தனை கோடி ஆகிருக்கும் எதுக்குங்க? இந்த டயர் மாற்றுறதுக்கு 4 டயர் மாற்றினேன். ஒரு டயர் 50,000. 2 லட்சம் ஆகிட்டு டயருக்கு மட்டுமே. பின்வீல் டயர் பார்ப்போம். அதனால தான் இரும்பில் போட்டேன். இது ஏன் அங்கே கிரிப்பாக இருக்குது? இது பாருங்க, இது கிரிப்பாக இருக்குது. அது முன்னாடி தான் நம்ம மெயின். பின்னாடி நான் வளைச்சு கொண்டு போடுவேன். அட்டை ஃபைட் அப்படி அடிக்கிறது. இது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாம் இது வந்து லாம்போகினி கார்லேருந்து வாங்கி ஃபிட் பண்ணிருக்கேன். நெருப்பு வரும்.
இது மர்க்காடு BMW. நீங்கள் 2. அந்த வீல் வந்து இரும்பு வீல். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து இது வாங்கி ரிம்லாம் வாங்கி வீல் வந்து நான் தனியாக துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த துபாய் இது மாடல். என்ன உள்ளார ஏதோ ஓசெல்லாம் போகுது, ஓசோன் லேயர் தெரியாது. அது எதுக்கு தெரியுமா? ஒன்றாதுங்க தெரியும். இதுலேருந்து இப்போ வந்து இந்த பாறை இருக்குல்ல, உள்ளே இருக்கு உருவம் வந்துடும். உருவங்க அங்கே பட்டன் போட்டது வரும் டக்குன்னு. அது வண்டி ஆஃபில் இருக்கு. இன்ஜின் நல்லா செஞ்சுருங்க, பக்காவாக இருக்குது, சூடாக இருக்குண்ணா. இன்ஜின் என்ன இன்ஜின் தெரியுமா? சொல்லுங்கள். ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் இன்ஜின் அதுக்காக மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். ஓஹோ. ஏன்னா நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க, ஒரு ரொம்ப இந்த 2 கிலோமீட்டர் ஒரு டிராஃபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிராஃபிக் இல்லை இருக்குது. இந்த இடத்துல நம்ம நான் ஹெலிகாப்டர் மோட் ஆன் பண்ணிவிட்டோம். டப்புன்னு பறந்து போயிடலாம். மறந்துடும். இப்படி பண்ணணும். எவ்வளோ ஹைட்டுக்கு போகும்? வந்து குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கும் என்ன பெட்ரோலா இல்லை டீசலா இல்லை மணல எங்குமா? இது வந்து டீசல் வண்டி, டீசல் வண்டிக்கு மட்டும். அதே நம்ம ஏரோப்ளேன் மோடுக்கு மாட்டோம்னா, ஹெலிகாப்டர் மோடுனா ஏரோப்ளேனுக்கு ஊற்றுவாங்க ஒயிட் பெட்ரோல்னு. ஆமாம், அதுதான் இருக்கல விலை மதிப்பு உள்ளது, அதுதான் போடுறாங்க. அது இந்த இடத்துல எங்கே ஊற்றுவீங்க? எங்கே வந்தாலும் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லு இல்லைங்களா? இந்த முடி இன்ஜினை எடுக்க நினைப்பீங்க, அது ஆயிலுக்குள்ள இருக்கும் எல்லா வண்டியிலும் கலந்து ஊற்றுறது. ஹெலிகாப்டர்னா அப்படி அந்த மாடல், அது ஹெலிகாப்டர் மாடல். ஓஹோ, அப்படி. ஹெலிகாப்டர் 2060 மாடல். டேரெக்டாக எதிர்காலத்துக்கே போகிறீங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கேயும் நம்ம வந்து எல்லாமே நம்ம. இந்த வண்டி என்ன ஊர்ல இருந்து இறக்குனீங்க ஃபஸ்ட்டு? துபாய் தான். துபாய் எதுல? ஹெலிகாப்டர் தான் வரும்போது ஏரோப்ளேன் கார்கோல் வந்துட்டு நான் போயிருந்தேன். நான் கப்பலில் போனேன். அந்த பழக்கமே சுற்றுவேன் கப்பலில். ஆமாம். வண்டி பார்த்து பிடிச்சி போய் ரேட்டு பேசி வாங்கினது 2 கோடிக்கு வாங்கினேன். 2 கோடி? வேலை மட்டுமே 5 கோடி ரூபா பார்த்தேன். எப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ காசு வருது? நிறைய கப்பல்லாம் வச்சுருக்கீங்க. கப்பல் நான் அவளுக்கு நம்புறது கிடையாது. சரி, இந்த வண்டி எனக்கு மட்டும் வச்சுருக்கேன். இந்த வண்டி எவ்வளோ ரேட்டு எனக்கு தருவீங்க? இந்த ரேஸுக்கு கூப்பிட்றாங்க. ரேஸுக்கா? வர போயிட்டு வரலாம். ரேஸு மாதிரி வரும். காசு ரேஸுக்கு போகிற மாதிரி வரும். இந்த வண்டி எத்தனை நம்ம பசங்க ரேஸுக்கு கொடுத்தாங்க. இந்த வண்டி சொல்லிட்டு போகிறாங்க, இந்த வண்டி தான் ஜெயிக்கலாம். அந்த அண்ணன் என்னென்னு வச்சுருக்காங்க அவங்களா? நீங்கள் ஸ்டோர் ஐபூஸ் அது KTM 390 அந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதா? நம்ம வண்டிலாம் நிற்க முடியாது. சரி, இந்த வண்டி எவ்வளோ ரேட்டு தருவீங்க? நான் ஒரு 20 கோடி தரேன். நான் 20 கோடி நீங்கள் ஒரு என்ன 7 கோடி தான் செலவே பண்ணியிருக்கீங்க. 7 கோடி செலவு பண்ணிடுவாங்க. நான் 20 கோடியே தரேங்கிறேங்க. இருக்க மாட்டேங்க. ஆசையான வண்டிங்க. என்னங்க எங்கே போனால் இந்த வண்டி தான். சரி, 25 கோடியே தரேங்க. தாங்க, இந்த வண்டியை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிடுங்க. ஆசையான வண்டி இது. வாங்கினேன் 20. நான் போனேன்னா ரேஸ் எல்லாமே ஜெயிச்சிருவேன். அதுலேருந்து சம்பாதிக்கிறீங்களோ? அதுதான் வருமானமே. பரவாயில்ல, எனக்கு 25 கோடிக்கு தாங்க இந்த வண்டி. இன்னொரு வண்டி இருக்குங்க, ஏன்னா அதை பாருங்க. இந்த வண்டி தாங்க எனக்கு வேணும். நான் வேணா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். எனக்கு இதுதான் வேணும். நீங்கள் எப்போ ரெடி பண்ணி தருவீங்க? எவ்வளோ சொல்றீங்க? 25 கோடி. 30 கோடியா ரவுண்ட் பண்ணுங்க. நாங்க 25, நீங்கள் 30 நாள் 25 தாங்க. 30 தான். சரி, 26 கோடி தரேன். வராதுங்களே. நீங்கள் இந்த இந்தியா ஃபுல்லாக இல்லை இந்த உலகத்து ஃபுல்லாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் எல்லாத்துக்கும் பர்மிட் வந்து. சரி, 30 கோடி தரேன். ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. 30 கோடி தெரியுங்களா? தரேன். சரி வாங்க. என்ன கேஷா செக்கா? நம்ம செக்கு கேஷ்லாம் வந்துடுது. ஐயோ, அப்போ நான் எடுத்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 30 கோடி அனுப்பிச்சு. பேங்க் ஃபுல்லாக எடுமே. நான் அன்லிமிட்டட் தான். சரி, ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வாங்க. சரி, ஓட்டி காமிக்கிறேன். இது பின்னாடி என்ன இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, ரிவ்யூஸ் பட்டன் வேலை செய்யாதுங்க ஆஃபில் இருக்கும் போதே. இன்னமும் உள்ள சவுண்டெல்லாம் கேட்குது. எலி கதை ஓடுதா? எது இல்லை, நம்ம ஆளுங்க தான் வந்துருக்காங்க. ரூமில் இருக்கும். ரூமில் சவுண்டு கேட்கு. பாட்டு போட்டுருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி கண்டிஷன் சவுண்டே எப்படி இருக்குங்க? வாவ், சவுண்டு சூப்பராக இருக்குண்ணே. என்ன சைலன்ஸ் இருந்தது? யார் இந்த மோட்டில் ஆன் பண்ணாரு? நான் சொல்லவே இல்லை. இது கைட்டிக்கிட்டா இல்லை மாடலே இந்த பார்த்தீங்களா? இப்போ இது கைட்டிக்கிட்டா ஸ்லோவாக போகும். ஸ்லோ மோடில் அது ஸ்பீட் மோடில் யாரும் வச்சுருக்காங்க. நல்ல வேலை பார்த்தோம். தெருவுலாம் நான் ஒரு ரவுண்டு போயிட்டாங்க. நான் கீர் அந்த சைடு இருக்குண்ணா. யோ, என்ன வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. வண்டி என்ன செல்ஃபி போயிட்டேங்க. வண்டியே போயிட்டு நிழல்ல இருக்கு, அதனால தான் வண்டியை அங்கே வெயில் பக்கம் தட்டுங்க. நீங்க வண்டி இவ்வளோ வெயிட்டுக்கு இருக்கு, எப்படிங்க கீழே தான் தள்ளுவீங்க? 100 கிலோ. ஐயோ அப்பா, ஏதோ சவுண்ட் இருக்குது. செயினா எடுத்துக்கிட்டு போல. உள்ள பாட்டு கட்டாங்க. இப்போ பாருங்க, அப்படியே கத்துதுங்க. நான் வண்டி வச்சிருக்கீங்க, நல்ல வண்டின்னு பார்த்தா வெளியெல்லாம் கத்துட்டு உள்ளார. நான் எப்படி உங்களை நம்பி 30 கோடிக்கு தருது?
வண்டி செயின் அறுத்துட்டுங்க. ஐயோ எனக்கு இந்த வண்டியே வேணாம், போயிட்டாங்க பாய். போயிட்டாங்க.